விஜய் சார் பாடினாரு, ஓடு 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 ஓடு. வேலு சார் போட்டாரா, ரோடு 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 என்று மக்கள் தேடுகிறார்கள். தேடு தேடுன்னு தேடு. எங்க போகுது பாருங்க நாடு. ஜனநாயகத்துக்கு விளையலாமா இப்படி ஒரு கேடு என்று நான் போடுகிறேன் ஒரு போடு. வெறும் வாயால் வடை சுட்டுக் கொண்டிருக்காமல் தாவேக அரசு ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி நேற்று தான் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. நாங்க ஓடவும் மாட்டோம், ஒளியவும் மாட்டோம், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்றெல்லாம் சொன்னவர் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்றைக்கு எங்கே ஓடிக்கொண்டு போய் ஒளிந்தார் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அவர் சொன்னதுல இருந்தே நான் கேள்வி கேட்கிறேன். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே, மடியில கனம் இல்லை என்றால் உங்களுக்கு ஏன் வழியில் பயம்? பாதியில நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதல்ல பொல்ல மாதிரி. இன்றைக்கு காவல்துறைக்கு நீங்கள் கையெழுத்து போட வர வேண்டும், வரவில்லை. காவல்துறை செந்தில் பாலாஜி எங்கே என்று தேடுகிறது, செந்தில் பாலாஜியை காணவில்லை. இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. 23வது முறையாக தலைமறைவானார் செந்தில் பாலாஜி. தமிழ்நாட்டில் அதிக முறை தலைமறைவான ஒரு தலைவராக செந்தில் பாலாஜி இருப்பார் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கின்றது. இந்த பன்றி கடை, இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. அதாவது இதிகாசங்கள்ல வனவாசத்துக்கு போன ராமன் கூட இவ்வளவு நாட்கள் தலைமறைவாக இருந்தாரா என்று தெரியவில்லை. அதை மிஞ்சக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி இன்றைக்கு தலைமறைவாகி இருக்கிறார். கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. ஸ்டாலின் அதுதான் பயங்கரம். தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்லாம் விட்டு பார்த்துட்டானுங்க. உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. எப்படிடா 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பவர்ல இருக்கும் பொழுது எப்படி திமுகவுடைய அந்த முதன்மை குடும்பமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பம் எப்படி அவங்கள அணுகுறது, இன்னைக்கு எப்படி அணுகுறாங்கன்றது பாருங்க. பெருமாள் சத்தியமா அந்த ஆட்சி கொலையும் என்ன தப்பு பண்ணதே நான் தான். என்ன மாறி மாறி பேசுறீங்க? மாறல, நான் நாறிடுவோம். ஓவரால் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளோ பயப்படுறாரு? என்னடா அவர் ஜாமீனுக்கு கழுத்து போட வரமாட்டாரு, உடனடியாக வேற ஒரு முன்ஜாமீன் மூவ் பண்ணுறாரு, ஏதோ சம்திங் ராங்காக இருக்குன்னு சொல்லி இந்த எஃப்ஐஆர் காப்பியை படித்து பார்த்தா ஓவரால் அரசுக்கு எவ்வளோ நஷ்டம்னு மட்டும்தான் அதில் இல்லை. ஏன்னா மதிப்பீடு பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி எந்தெந்த ஏரியாவில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத முழுமையாக எழுதியிருக்காங்க. நான் ஏன் சேலஞ்சு பண்ணுறேன்னா, இந்த மாதிரி மோசடி பண்ண வேற ஒருத்தர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். பொணந்து நீ நாய்ங்களா, பொணத்து வாயில இருக்க அரசிய கூட நோண்டி நோண்டி திரும்பிங்களா. ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. தள்ளுபடின்னு சொன்ன உடனேயே அங்க மனு போடுறாங்க. கோர்ட் ரிஜிஸ்டாரும் உடனே அதை எடுத்துக்கிறாங்க. அவசர வழக்கா எடுத்து உடனே எடுத்தனாலே விசாரிச்சு இன்னைக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. காசு இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடையாது. சட்டம் அனைவருக்கும் ஜமம் அப்படிங்கறதெல்லாம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க எம்புட்டு போய். இப்ப இதே விஷயத்துல காசு இல்லாத ஒருத்தன் யாராவது மாட்டிருந்தான் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு உடனே போய் அணுக முடியுமா? அப்ப காசு இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த நீதிமன்றம்னு போயிட்டு ஏதோ ஒரு ரூபத்துல தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறத இந்த நீதிமன்ற அடுக்குகளே காட்டுற மாதிரிதான் நமக்கு இருக்கு. வரவு பிரச்சனைக்காக வந்தாங்க, அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது?
ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருக்காப்புல, அது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் 10 ரூபா வசூல் பண்ணாங்கல்ல, அதை வச்சு ஒரு பெரிய கலெக்ஷன் ஒன்று பார்த்துருக்காங்க. அதற்கான ஆதாரமும் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டு ஐயா வந்துருச்சியா, நிறைய பேர் பார்ட்டி ஃபண்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி ஃபண்டால் நான் ரொம்ப அவமானம் அடைந்திருக்கிறேன், ஏகப்பட்ட ரூபாயை லாஸ் பண்ணியிருக்கேன். யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் செந்தில் பாலாஜி முதலுரிமை கொடுத்தார். கடந்த ஆட்சியில் திமுகவினருக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்கப்பட்டது. டிரான்ஸ்போர்ட் தொழில் நடத்தி வரும் நபர் இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு அப்போ பார்ட்டி ஃபண்டு உண்மை அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். மதுவை தனியார் மயமாக்கக்கூடிய திட்டம் இன்னைக்கு இருக்கு, இந்த டிவி அரசுக்கு இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறோம், ரொம்ப நல்ல திட்டம், சீக்கிரம் பண்ணுங்க. மதுவை இன்னைக்கு வந்து அரசாங்கம் விற்கக்கூடாது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். டாஸ்மாக் துறையில் எம்ஆர்பி ரேட்டை மட்டும் வாங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா வாங்காதீங்கன்னு சொன்னால் வாங்கிட்டே இருந்தாங்க. டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி அவர்களே சொல்லிட்டாரு, நாங்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு மட்டும் வாங்குறோம், நாங்கள் அப்படி முடிவு பண்ணிருக்கோம். நீயா பேசியது நீயா பேசியது என்ன நீ வந்து அரசாங்கத்தை பார்த்து கொடுக்குற சலுகையாது. ஒருவேளை இந்த தனியாராக்க போறோம்னு சொல்லி பயந்துட்டாங்களா? வேற எதுக்கு மாலதி? நேத்து வரைக்கும் கூட போய் விஜய் கிட்ட காட்டு அப்படின்னு இருந்தாங்க. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ வேணப்பா. இன்னொன்னு, ஏய் நீ எம்ஆர்பி தான் வாங்கணும், இல்ல இனிமேல் நாங்க எம்ஆர்பி வாங்குறோன்றா, இல்ல கூட வாங்கி பாரு, நீ வாங்கு, வேலையே போயிடுன்னு பயம். பெருசா பேசுற அப்படி பயன் சாகுற, ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா, ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. என்னிடம் ஒருவர் கேட்டார், இவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், 20 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள், அவர்களை என்ன செய்வது? நான் சொன்னேன், அவங்களை வீட்டுக்கெல்லாம் அனுப்பாதீங்க. டாஸ்மாக்ல எப்படி இந்த பொருளை வித்தீங்களோ அதே மாதிரி ரேஷன் கடையில் போய் கோதுமை அரிசி பருப்பு வியாபாரம் பண்ணலாமே. அங்கேயும் பாவா அரிசியை போட்டு 20 ரூபா கேட்க போறாங்க சார், கேட்டு போறாங்க. மொரத்தால அடிப்பா. சட்டத்தை தூக்குனா சட்டம் தன் கடமை செய்யும். சரோஜா சாமானிகாலோ. அந்த அரிசியை 1 ரூபா, அதுல எங்க 10 ரூபா வாங்குவ நீ? இது பழக்க தோசையில் அதுவும் கேட்டாங்க. கேளு ராஜா கேளு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த ஆஃபர். இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சார், நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு சம்பளம் பத்தாது, இப்ப சடனா இப்படியான முடிவு எடுத்துட்டாங்களே. வேலை போயிடுன்ற அச்சம் வந்து விட்டது. இவர்கள் அரசின் இந்த தனியார் மய முடிவை எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அந்த தனியார் மயன்ற செய்தி எப்போ பேசும்போது தாவேக அரசை அவ்வளவு வாழ்த்தியதற்கு காரணம் திமுக அதிமுக இரண்டுக்குமே இது தங்க முட்டையிடும் வாத்து. அந்த வாத்து தேவையில்லை, வாத்து அறுத்து போடுன்றாரு சிஎம். எவனுக்குமே இனிமேல் எப்போ அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. வாத்து இருந்தால் தானே தங்க முட்டை தேடின்னு இருப்பேன். வாத்தை அறுத்துருங்க, நல்லா நெய்யை தூக்கலாக போட்டு வறுத்து எடுத்து வாருங்கள் என்று விட்டார். 10வது மாடி கொண்டு வாருங்கள், இன்னைக்கு வாத்து ஃப்ரை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா